இப்பெல்லாம் புது புது டெக்னாலஜியோட விதவிதமா கேமரா போன் வந்துடுச்சு. ஆனா அப்படி வந்தா எந்த போன்லயுமே இப்படி ஒரு டிரான்சிஷனை நீங்க பார்க்க முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டம்ளரை செயின்ல கட்டி இருக்கிறத பார்த்துட்டு யாராவது இதை கூடவா எடுத்துட்டு போவாங்கன்னு யோசிச்சிருந்திருப்பீங்க. ஆனா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கண்டுக்க மட்டும் ஆள் இல்லைன்னா எதை வேணா எடுத்துட்டு போவாங்க போல. இங்க நம்ம தலைவனை பாருங்க எப்படி தூக்கி வச்சுட்டு போறானா. சாவி தொலைஞ்சிடுச்சு போல பூட்டை திறக்க முடியாம உடைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா பூட்டை உடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள அப்படி என்ன இருந்துச்சுன்னு. அடே நீ வணக்க வைக்க வேற இடம் கிடைக்கலையாடா, எங்க உட்காந்துட்டு வணக்க வைக்கிறான் பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை கோழி அடிச்சு குழம்பு வைக்கலான்னு இருந்தா யாரும் அவன் சேவலை காட்டி கோழிய மைக்கு தூக்கிட்டு போறான். நம்மள யாருமே பார்க்கல வண்டியை தூக்கிடலான்னு நம்ம தலைவன் வர அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்துட்டு இப்போ அது பரடா என் ராஜதந்திரத்தை அப்படின்னு போனவன் அவனோட புத்திசாலித்தனத்தை பாருங்க திரும்ப எப்படி வந்திருக்கானா. நான் மீண்டும் வருவேன் என்று எதிர்பார்க்கல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். திருடுறதுக்கு மிஷன் இம்பாசிபிள் படத்துல வர மாதிரி பெரிய பெரிய டெக்னாலஜி எல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு கோழி ரெக்க போதும். இங்க நம்ம தலைவனா பாருங்க எவ்வளவு அசால்ட்டா சம்பவம் பண்ணிட்டு போறானா. அது என்ன பிரமாதம் இந்த வீடியோல பாருங்க. சிவன் என்ன நின்று இருந்தவர்கிட்ட போய் அவரு கால நோண்டி இவர் என்ன சேட்டை பண்றாரா. இவங்க எல்லாம் நம்ம ஊர் கோயில் பக்கம் வந்தா கலெக்ஷன் அல்லலாம். இதை வச்சு தனியாவே கூட ஒரு கடை போட்டுடலாம். இன்னைக்கு அடிச்சதா ஜாக் பட்டன்னு வெளியில போற பொண்ணு கிட்ட பெருசா அடிச்சிடலான்னு இவர் நினைச்சிட்டு வந்த வண்டியை நிறுத்த ஆனா புத்திசாலித்தனமா பர்ச தூக்கி போட்டு நிப்பாட்டி வச்சிருந்த வண்டியை தூக்கிட்டு போய் கடைசியில அந்த பொண்ணு அடிச்சது பாருங்க ஒரு ட்விஸ்ட். இந்த வீடியோல பாருங்களேன் எப்படி புதுசு புதுசா யோசிச்சு வராங்களா. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும்ன்றது கரெக்டா தான் இருக்கு. இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட பேசுற மாதிரி பேசி கடைசியில அந்த பையனுக்கு எப்படி விபூதி அடிக்குதா பாருங்க. வீடியோல தலைவனோட தில்லா பாருங்க ரோட்ல நின்னு களவாணித்தனம் பண்ணதோட மட்டும் இல்லாம எப்படி போலீஸ்கே லைட் அடிக்கிறானா. கடைக்கு கஸ்டமர் தான் வந்திருக்காருன்னு நம்பி இவரு பேசினா அடே என்னடா படத்துல வடிவேலு எடக்கல திருடுற மாதிரி திரும்பி பாக்குற நேரத்துல இப்படி மொத்தமும் திருடி பையில போட்டுட்டான். இந்த வீடியோல பாருங்க பைக்குக்கு பெட்ரோல் போட வந்தவரு டேங்க மொத்தமா ஃபில் பண்ணிட்டு போன் பே பண்ற மாதிரி போய் என்ன திருட்டு வேலை பாக்குறாரா. फोन पे बाहो அது சரி விக்கிற பெட்ரோல் விலைக்கு இவரு பண்ணதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ திருடங்களா பார்த்திருப்பீங்க. ஆனா இவங்களுக்கு இருக்க தைரியம் இருக்கு அத நீங்களே பாருங்க. பாவம் மனுஷன் அன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சாரோ தெரியல. ஒரு போனை புடிச்சிடலான்னு ஒண்ணா இப்ப பாருங்க மொத்தமா கடையே காலி ஆயிடுச்சு. மணிஷ்ல ப்ரொஃபசர் பண்ணதெல்லாம் என்னடா திருட்டு. அவர் எல்லாம் நம்ம ஊர்ல வந்து கத்துக்க சொல்லுங்கடா. பாருங்க போற போக்குல என்ன அசால்ட்டா எடுத்துட்டு போறாங்களா. யாருமே பார்க்காம நாம தான் ஒரு பேக் இருக்கு சரி நம்ம ஆட்டியே போட்டுடுவோம் இந்த திருடன் பிளான் பண்ண. அவன் பிளான்ல இப்படியா மண்ணலி போடுறது. கொள்ளையடிக்கலான்னு ஆசாசியா பேங்குக்கு வந்த நம்ம தலைவனுக்கு கடைசியில நடந்த பரிதாபத்தை பாருங்க. இதே
என்னடா திருடனுக்கு வந்த சோதனை? டேய் நான் திருடன்டா, என்ன மனுஷனா வச்சு மதிக்கிறாங்களா பாரு. ஆனாலும் எந்த திருடனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. பாவம் பாருங்க, நம்மள திருட மேலேயே பரிதாபப்பட வச்சிட்டான். தலைவன் பாட்டுக்கு ரோட்ல நடந்து வர அந்த இடத்துல சாவியோட பைக் நிக்கிறத பார்த்து டெம்டான நம்ம தலைவன் நம்மள யாருமே பார்க்கல, சரி ஓட்டிடுவோன்னு காலை தூக்கி வண்டி மேல போட்டா. இந்த வீடியோல பாருங்க, சிவனேன்னு நடந்து வந்தவரை லாக் பண்ணி அவரு கையில இருக்க பேக் அடிச்சிடலாம்னு திருடன் பிளான் பண்ண. முடிஞ்சா என்ன தாண்டி என் பேக்கா தொடரா பாப்போன்னு நம்ம தலைவன் அந்த திருடனுக்கே எப்படி தண்ணி காட்டுறாரா. இவன் என்ன நமக்கு மேல திருடனா இருப்பான் போல. இவன் கிட்ட இருந்து வண்டியை காப்பாத்தினா போதுண்டா சாமி. காலங்கத்தால வாக்கிங் போனா அக்காவுக்கு கால் வலிக்க, சரி திண்ணில உட்காந்து கால் வலி தின்னதுக்கு அப்புறம் போலான்னு பார்த்தா புது ஷூ. அந்த ஷூவை பார்த்ததும் அவனை மாட்டினா பம்பர் கட்டு மண்டியான்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட இருந்த இத்து போன ஹில்ஸை விட்டுட்டு புது ஷூவை எப்படி லவட்டிட்டு போயிட்டாங்களா பாருங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஷூ இருக்குன்னு நினைச்சு தலைவன் காலை விட்டா இங்க ஒரு திருடன் நடந்து வந்த அக்கா கிட்ட இருந்து பேக்க பிடிக்கிட்டு ஓடிட. இப்ப பாருங்க, நான் போய் உங்க பேக்க காப்பாத்துறேன்னு ஹீரோவாக ட்ரை பண்ணவரு உசுர கொடுத்தா அந்த பேக்க காப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்தா கடைசியில அந்த பேக் எங்க போதா பாருங்க. ஆனா மத்த ஒரு ஐபோன் இருக்கு, சரி அடிச்சிடலாமே நம்ம தலைவன் பயங்கரமா ஒரு பிளான் போட்டா கடைசியில அது நம்ம தலைவனுக்கே எப்படி ரிவர்ஸ் ஆகுதா பாருங்க. அட நம்ம பாஸ்வேர்ட் எப்படி இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சே போச்சே, ஐபோன் போச்சே. இந்த வீடியோல பாருங்களேன், கடைக்கார் பாக்கலன்னு நம்ம தலைவன் வேர்க்கடலைய திருடி பேக்கெட்ல போட. நீ என்கிட்டே திருடுறேன்னு நம்ம கடைக்காரர் அவருக்கு எப்படி தண்ணி காட்டுறாரா பாருங்க. அடே இப்படி எல்லாம் ஏமாத்துவீங்க. கடைக்காரர் திருமண நேரம் பார்த்து கையில இருந்தவங்க எப்படி கோட்டை தாண்டி வந்து போட்டாரா பாருங்க. இந்த வீடியோல பாருங்களேன், தலைவன் பெட்ரோல் போட்டதுக்கு காசை கொடுத்துடலான்னு பேக்கெட்ல கையை விட்டு பர்ஸை எடுத்தா ஒருத்தன் காசு கொடுக்க நினைச்சது ஒரு குத்தமாடா. கொஞ்ச நேரத்துல இப்படி கலவரம் பண்ணிட்டாங்க. இங்க ஒருத்தர் தனியா சிக்கிட்டாரு, இவரை சம்பவம் பண்ணிடலாம்னு நினைச்சு சுத்து போட்டா பாவம் அவங்க எல்லாம் கூட இருந்த இன்னொருத்தரை பார்க்கல போல. இங்க ஒருத்தர் பைக்கை கொண்டு வந்து கார் மேல லைட்டா அடிச்சிட்டு நிக்க, இத பார்த்த கார் ஓனர் காருக்கு ஏதோ அடிச்சுன்னு நினைச்சு பயத்துல காரை விட்டு இறங்கி வந்து இவர்கிட்ட பேச. இந்த கேப்பை யூஸ் பண்ணி முன்னாடி கார்ல இருக்க பொருள் எல்லாம் ஒருத்தர் எப்படி திருடிட்டு போறாரா பாருங்க. இங்க ஒரு திருட கடைக்குள்ள ஒருத்தர் தனியா சிக்கிட்டாரு, சரி ஈஸியா திருடிட்டு போயிடலாம்னு நினைச்சா கடைசியில அந்த திருட எந்த இடத்துல வந்து சிக்கி இருக்கானா பாருங்க. கடைசியில அந்த திருடனால ஓடவும் முடியல ஒளியவும் முடியல. எப்படி டோரை லாக் பண்ணி ரவுண்டு கட்டாங்களா பாருங்க. இங்கேயும் ஒரு திருட வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு யாருக்கும் தெரியாம டோரை திறந்து உள்ள வந்து பார்த்தா தலைவனுக்கு உள்ள எப்பேற்பட்ட வரவேற்பு காத்துட்டு இருக்கா பாருங்க. கடைசியில பீதியில இங்க ஒரு திருடனே போலீஸ்க்கு போன் பண்ற நிலைமை வந்துடுச்சு.
பைக்ல வந்த திருடனுங்க இந்த அக்கா கிட்ட இருந்த பேக்க பிடிக்கிட்டு போக இத பார்த்தா அந்த அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த திருடனுங்களை பிடிக்கலான்னு போனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவரை தடுத்து நிப்பாட்டி சரி போனா போதுன்னு சொல்லி சமாதானப்படுத்த அப்படி அந்த பேக்ல என்னதான் வச்சிருந்தாங்கன்னு நீங்களே பாருங்க. இங்க பைக்ல வந்த ரெண்டு திருடனுங்க நடந்து போன கையில இருந்த போனை பிடிக்கலான்னு பார்த்தா சரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் இப்படி ஃபெயில் ஆயிடுச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட்லயாச்சு இந்த அக்கா கிட்ட இருக்க பேக்கப் பிடிக்கலான்னு போனா கடைசி வரைக்கும் இப்படி அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்க திருட வந்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம். இந்த வீடியோல பாருங்களேன், வடிவேல் ஒரு படத்துல மாமல் கேட்டு லாரி டிரைவர் கிட்ட போய் மாட்டிப்பாரு. அதே மாதிரி இங்க ஒரு திருட டிரைவர் கிட்ட எப்படி வந்து மாட்டிக்கினானா? Amal